வணக்கம் நண்பர்களே! தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, வெளியாயிருக்கு. அனைவருமே பார்த்தீங்கன்னா, இப்போ பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஜனவரியில வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் வரது போகுது. சில வருடம் பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு வந்து வழங்குவாங்க. இந்த ஆண்டு பொங்கல் பரிசு ரூபாய் 3000 வந்து வழங்கப்பட உள்ளதாக தகவல் வந்து வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தான், இந்த பொங்கல் பரிசு வந்து யாருக்கு வந்து கிடைக்கும்? எப்போது வந்து கிடைக்கப்போகுது? அதேமாரி எப்படி வாங்கலாம்? ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு என்ன நிலை? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுக்கான டோக்கன் வந்து எப்போ வந்து விநியோகம் வந்து செய்ய போறாங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தகவல் வந்து வெளியா இருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா, ஒரு முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. ரூ. 3000 பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு பின்னணியில வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்களே, தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டுமே வந்து தைப்பொங்கல் முன்னிட்டு ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்கி வருகிறது. கடந்த ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இலவச அரிசி, வெல்லம், பச்சரிசி, அதே மாரி முழு கரும்பு மற்றும் ரொக்கத்தொகை அ இத வந்து வழங்கியிருந்தாங்க. போன வருடம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரொக்கத்தொகையுமே வந்து வழங்கல. இந்த ஆண்டு அதை விட ஒரு அ லிஸ்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா, போகும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கு. இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, ரூபாய் 3000 வந்து என்று அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ரூ. 3000 வந்து கொடுப்பது உண்மையா? அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில, 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கி வரும் நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே ரூ. 5000 வழங்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லியிருந்த நிலையில, இப்ப அதிரடியாக இந்த ரூ. 3000 வந்து பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் வந்து பச்சை சிக்னல் வந்து காமிச்சதாக ஒரு தகவல் வந்து வெளியா இருக்கக்கூடிய நிலையில் தான் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. நண்பர்களே, அரசு வட்டாரங்கள்ல வந்து இருந்து வரும் தகவலின் அடிப்படையில பொங்கல் பரிசு ரொக்க தொகை வந்து உயர்த்தப்படலாம். மக்கள் வாழ்வாதார நிலையை வந்து கருத்தில் கொண்டு ரூ. 1000 இருந்து 1500 இல்லாமல் ரூ. 3000 வரை அ வழங்கும் திட்டம் வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தவுடன் உறுதியாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3000 வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, அரசு முடிவு செய்திருக்கிறதாக ஒரு தகவல் வெளியா இருக்கு. சில ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே இந்த 3 வகை ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே வந்து இந்த பரிசு தொகை வந்து கிடைக்கப்போது. சில அரிசி ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கும், அதே மாரி குடும்ப தலைவி பெயரில் உள்ள கார்டு, அதே மாரி அரசு நலத்திட்ட பயனாளிகள் சர்க்கரை கார்டு மற்றும் வைத்தவர்களுக்கு, அதேமாதிரி வணிக ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கும் இவர்களுக்கும் அனைவருக்குமே என்பதுனா வாய்ப்பு வந்து குறைவு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இந்த நிலையெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே இந்த ரூ. 5000 வந்து ரொக்க பரிசு வந்து வழங்க போகிறதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரை அட்டைதார் வைத்தவர்களுக்கும் சிறப்பு அறிவிப்பு வந்து வரவேற்பு வந்து இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து கட்டாயம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூபாய் 5000 ரொக்கப்பணம் வந்து வழங்கலாம் அப்படின்றத முடிவு செய்திருக்காங்க. இருந்தாலுமே பொங்கல் பரிசு பொதுவாக ஜனவரி வாரம் முதல் பொங்கலுக்கு முன்பே ரேஷன் கடைகள மூலமாகவே அனைத்து பொருட்களும் அதே மாரி நேரடியாக பணம் அல்லது வங்கி கணக்கில் வந்து டெபிட் மூலமாக இந்த ஆண்டு வந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. இருந்தாலுமே பொங்கலுக்கு 5 டூ 7 நாட்களுக்கு முன்பு வழங்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே வந்து பொங்கலுக்குள்ளேயே வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்தே அனைவருக்குமே டோக்கன் விநியோகம் செய்ய போறாங்க. அதான் வங்கி கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களோட அக்கவுண்ட்ல வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இருந்தாலுமே நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்கு. இதில குடும்ப தலைவியின் வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டு இருக்கணும். இல்லைன்னா பணம் கிரெடிட் ஆகாது அப்படின்றத ரேஷன் கடையில ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து வரலாம். ஆனால் இப்போது ஆதார் இந்த தமிழர் திருநாளின் பொங்கல் பண்டிகை வந்து சிறப்பாக கொண்டாடப்படும் நிலையில, பொங்கல் பரிசாக ரூ. 5000 வந்து ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்ற நிலையில, பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிய ஒன்றிய, மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களிலும் பணிபுரிபவர்களுக்கும், அதே மாரி சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும், பொருளில்லாத அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய மக்கள், குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைவருக்குமே ரூ. 5000 வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு
நினைவக கடைகளை பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக வட்டாரங்களில் வந்து தெரிவித்திற்கு வரும் நிலையை தான் மக்களுக்கு ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 வகையான ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு ரொக்க பரிசு அதிரடியான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலுமே என்ன முடிவு செய்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து வெளியிட போகிறாங்க. சரி, ஓகே. இது மாதிரி சேர்ந்த அறிவிப்புகளை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.